அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மேடை. ஒரு கல்லூரி வளாகம் என்றால் வேறு விதமான விஷயங்களை பேசி தப்பித்து சென்று விடலாம். இங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என் மண் சார்ந்த மலைக்கோட்டையில் பிறந்த மரியாதைக்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்கள். காரணம், நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிற போது கல்வி தந்தை என்று அடையாளமிட்டு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நிறைய பேருக்கு தெரியவில்லை, கல்வியாவது இவர் இல்லை என்றால் அவர் ஏதோ ஒரு சூழலில் தப்பித்து சென்று விடலாம். அறிவு இல்லை என்றாலும் கூட அடுத்தவரிடம் கடன் வாங்கி சென்று விடலாம். ஆனால் உடம்பு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய புகழ் கொண்ட மனிதனாக இருந்தாலும் தனது உடம்பை தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த மாதிரி உயிர் காக்கும் ஒரு விஷயத்தில் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு 20 குடும்பங்களுக்கு மீது எனக்கு பிரான்சஸ் இருக்கு. இந்த மக்கள் இந்த காவேரி குடும்பத்தை வளர்த்தே கொண்டிருக்கிறார்கள். இந்த காவேரி குடும்பத்தின் மூலமாக மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இந்த காவேரி குடும்பம் என்ன செய்தது என்றால் அதற்கான சிந்தனை தான் டாக்டர் அவர்கள் சொன்னதை போல இன்னும் 20 நாட்களுக்குள் இல்லம் தேடி மருத்துவம் போல உங்களை தேடி ஒரு மிகப்பெரிய மருத்துவம், நடமாடும் மருத்துவமனை வர இருக்கிறது. 35,000 பேர் 20 நாட்களுக்குள். 35,000 பேர் என்றால் 35,000 குடும்பம். 35,000 குடும்பத்தை 20 நாட்களுக்குள் அடையாளம் கண்டுபிடித்த ஒரு வீட்டு வாசலுக்கே வந்து அவர்களை உயிரை காக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்மொழிந்ததற்காக மருத்துவ தந்தை என்று அரவிந்தன் செல்வராஜ் சார் அவர்களை அழைக்கலாம். நிச்சயமாக ஒருவர் உயிர் மீது ஒருவர் அக்கறை செலுத்துவது என்பது யாரு? கடவுள் செலுத்துவார், இல்லை என்றால் தாய் தந்தை செலுத்துவார்கள். இந்த உடம்பு என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதற்கான சொந்தம் யார்? என் தாய், என் தந்தை. 2 பேரும் இப்பொழுது இல்லை என்பதற்காக நான் அசௌகரியாமல் இருந்து விட முடியாது. என் தாயே, தந்தையே, இந்த பூமியில் என்னை பத்திரமாக என்னை பெற்று வளர்த்து விட்டு சென்று விட்டிருக்கிறாய். இந்த உடம்பை நான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் தாய் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த உடம்பை சிதைக்கக்கூடிய உரிமை யாரும் கொடுத்ததில்லை. தாய் தந்தை சிதைத்துக் கொள்வதை போல இந்த உடம்பு என்பது கோவில் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் கடவுள். கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதே போல நிறைய பேருக்கு நுரையீரல் என்றால் என்ன? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மேடையில் என்ன பேசலாம்? காலையில வாக்கியம் போடும்போது எதுக்கடுத்த காதலுக்கு இது ரைட்டு. இதயம் என்ன செய்யும்? இதயத்தை இயக்குவதற்கு ஒன்று தேவை, அண்ணன் நுரையீரல். பணம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரிய ஷெட்டில் போட்டு மேனேஜர் அதை ஒப்பந்த பணத்தை கொடுப்பது அதான் நுரையீரல். ஒரு தாய்மையான உறுப்பு. இப்ப கடலை நினைச்சு கல்ல கடிச்சிட்டோம்னா பல்லு கீழே விழுந்துடும். இம்மிடியட்டா பல்லு கோவப்பட்டோம், ரியாக்ட் பண்ணும். ஒரு தவறான விஷயத்தை இந்த கண் பார்த்துட்டா என்னடா பாக்குறான், பிரச்சனை உருவாகிவிடும். சிறுவின் செய்தியாக ஏதோ ஒன்று கேட்டு ஆர்வக்கோளாறு நாம் அதை நம்பி செயல்படுத்தி விட்டால் பகை உருவாகும். மைக்கு கடித்து விட்டலை என்று, நாக்குக்கு எலும்பில்லை என்று 4 வார்த்தை பேசிவிட்டால் பிரச்சனை உருவாகும். இப்படி எல்லா உறுப்புகளும் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணும். ஆனால் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணாம தாய்மை போன்ற அடைகாத்த நம்மளை பாராட்டி காப்பது நுரையீரல். எவரெல்லாம் நுரையீரலை பற்றி விழிப்புணர்வு கொண்டார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு தந்த தாயையும் தந்தையும் நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம். தாய்தானே, தாய்தான் பார்க்கணுங்களப்பா. அந்த சொருங்கி போன தசையை தடவி கொடுக்கிற பொழுது கேட்டு தாய் அந்த மகனே நல்லா இருப்பா அப்படி சொல்லுகிற பொழுதுதானே. ஆக இந்த நுரையீரல் என்பது எல்லாரும் சொல்றது என்ன, ஸ்மோக்கா? எனக்கு ஏன் தைரியம் பேசுறேன்னா, நான் இதுவரைக்கும் ஸ்மோக் தொட்டோம் இல்லை. அந்த ஒரு தகுதி இருக்கு. ஸ்மோக்கிலிருந்து எப்படி விடுபடுவது? அதுதான் இந்த நுரையீரலுடன் மிகப்பெரிய. ஸ்மோக்கு விடுபடலாம். எத்தனையோ பேர் விட்டுருக்காங்களே. நான் 20 பாக்கெட் இருப்பேன், நான் 30 பாக்கெட் இருப்பேன், இப்படி இருந்தவர்களாம் விட்டுருக்கிறார்கள். இது வேற ஒரு மேடையில் போயிட்டு பேசுறது என்றால் ஒரு என்டர்டைன்மெண்டோடு பேசலாம். இந்த மேடை என்பது பாருங்க எவ்வளவு பெரிய வேலை பழுவுக்கிடையே டாக்டருடைய நண்பர் ரொட்டேலியன் சதீஷ் சார் வந்திருக்காங்க. நேற்று செய்தி மேடத்திட்ட பேசுறது என்ன பேசுறாங்க மேடம், டாக்டர் செட்டப்பு எதெல்லாம் பேசி சப்பிக்க முடியாதுங்க. செய்தி மேடம், இந்த கீர்த்தனா மேடம் பாருங்க டாக்டர். ஒரு அற்புதமான மேடை.
எல்லாரும் நுரையீரல் விழிப்புணர்வு, லங்க் விழிப்புணர்வு என்றாங்க. வருமுன் காப்போம் இல்லம் தேடி கல்வி என்பதை போல வருவதற்கு முன்பாகவே காத்துக் கொள்வதற்கு எல்லோரும் எல்லாரும் பிள்ளைங்க. டாக்டர் அற்புதமா சொல்லுவாங்க, பணக்காரன், கவர்மெண்ட் சர்வன்ஸ், ஒரு மிடில் கிளாஸ், அப்புறம் எல்லாரும் ஜஸ்ட் மாதம் ஒரு முறை செக்அப் பண்ணிக்கலாம். ஆனால் தினசரி கூலி வேலை செய்பவர்கள், பொருளாதார பின்தங்கி இருப்பவர்கள், ஒரு டாக்டர் வருவாங்க, நாளை கழிச்சு வாங்க, நாளை கழிச்சு லீவ் போட முடியாது, மேனேஜர் லீவ் கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனை தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருப்பவர்களுக்கு, அவர்களுக்காக ஆபத் பாண்டவனாக இந்த காவேரி குழுமம் 35,000 பேரை 20 நாட்களில் கண்டுபிடிப்பதற்காக உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் ஊரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வீட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களால் கரம் பற்றி நம்பி வந்த மனைவியின் நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். உங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட உங்கள் குழந்தைகளுக்கு தந்தை உயிரோடு இருக்கிற என்ற நம்பிக்கையை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.